அதிசயம் செய்கிற அற்புத தேவனுக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் எனக்கு ஏற்கனவே இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உண்டு. போன வாரத்தில் இந்த திங்கட்கிழமை பயங்கர வலியாக இருந்து விடிய காலம் ஆகும்போது இருந்து 5:30 மணி போல் பாஸ்டருக்கு ஒரு வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணும்போது அப்போ அவர் எடுக்கலை பாஸ்டரு. பிறகு ஒரு 6 மணி மாதிரி அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்து. அப்போ நான் தான் ஃபோன் எடுத்து அப்படி எனக்கு பேசுவதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து. அப்போ அவர் சொல்லி இப்படி கஷ்டமாக இருக்குன்னு அவர் கல் உடஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க பாஸ்டர். அது ஒரு 6:30 மணிக்கெல்லாம் எனக்கு அது வெளியே வந்துட்டு கல். ஆனால் இதுக்கு முன்னாடி வர்றது முழுசாகவே நிறைய பச்சளை சாப்பிட்டு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் மருந்துலேயும் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் எனக்கு 20 வருஷமாட்டே தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. 3 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் இப்படி ஒரு இடைவெளியில் வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த தடவை வந்த கல் வெளியே டப்புன்னு வந்த மாதிரி இருந்து அது நான் ஏற்கனவே வார மாதிரி தானே இருக்குது, அப்போ இது கல்லாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது நல்லா நஞ்சு உடஞ்ச மாதிரி தான், அப்படி ஒரு சின்ன ஒரு வலையில் தொங்கி வந்த மாதிரி அது வெளியே வந்தது. இது எல்லாமலும் இதுக்கு முன்னே எத்தனை வருஷம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நேரமே நான் இந்த சேனல் பார்ப்பேன். அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏன்னா அந்த ஒரு கல் போகும்போது ஒரு கல் முழுசாக வந்தது. அப்போது நான் வீட்டில் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி நான் இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ஒரு கல் இப்படி வந்தது தானாகவே அப்படின்னு. ஆனாலும் அவர்கிட்ட ஒன்றும் ரொம்ப பேசிக்கிட முடியாது. கோபம்னா பாஸ்டருக்கு கோபம் பெருசாக அவருக்கு பெருசான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கோபம். அதனால் அவர்கிட்ட எதுவும் பேசி சாதிக்க முடியாது. அப்போ நான் சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது திரும்ப பிறகு எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் பிரச்சனை அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். அப்போது இது மாதிரி 15 நாள் 20 நாள் பயங்கரமாக இருக்கும். அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வகை வைக்க மாட்டார், வச்சுட்டு அப்படி இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலில் போனாலும் அப்படி அது இப்படி இல்லை, அது உங்களுக்கு தெரியாமல் கன்சிவாக இருந்துட்டு போகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இல்லை இப்படி தான், அதனால தான் இப்படி இருக்கும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எல்லாமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அது அப்படி வருஷக்கணக்காக அப்படி நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கும், இந்த கொரோனா டைமில் அப்போ அதுக்கு முன்னாடி 2 தடவை உடைச்சிருக்கு கல் இதுக்கு முன்னாடியும். இப்போ கொரோனா டைமில் இப்படி ப்ளீடிங் தொல்லைனால தான் இங்கே மாத்தண்டல ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலையும் அவங்க சொன்னாங்க, இல்லை ஒன்றும் இல்லை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு நார்மல் போனப்போ அங்கே சொன்னாங்க ஸ்கேன் பண்ணிட்டு கல் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு. பிறகு கல்லை உடைச்சிட்டாங்க, திருப்பியும் அப்படியே வந்துட்டு இருந்தோம். பிறகு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி எழும்பி நிற்கவும் முடியாது, பேசியதுக்கும் பலன் இருக்காது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ள கடமைகளை செய்ய தேவன் எனக்கு பலன் தருவார். அப்படி இடுப்பில் கையை பிடிச்சிட்டு குனிஞ்சு நுமுந்து செவரில் பிடிச்சி அப்படியெல்லாம் தான் வீட்டு கடமைகளை செய்வேன். அந்த ஒரு போஸ்ட்டு வந்தால் கூட வெளியே வாங்கிவிட முடியாது, ஆனால் அப்படி இது ஆகிட்டு இருக்கும். அப்படி பிறகு ஒரு நாள் இவர் பார்த்தாரு, உனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு உள்ள இதை பார்த்துட்டு தான் பிறகு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. பிறகு எம்எல்ஏ அங்கே ஒரு லெட்ரு வாங்கி தந்துட்டு ஆசாரி பழத்துக்கு போய் 1 மாதம் ஆசாரி பழத்தில் அட்மிட் ஆகிட்டு இருந்தது. பிறகு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த யூட்ரஸ் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல க்ளீன் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பினாங்க. டெஸ்ட்டு வாரதுக்காக ரிப்போர்ட்டுக்காக தான் அவ்வளோ நாள் வச்சுருந்து. ஆனாலும் அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு டெஸ்ட்டு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னு தான் இருந்து, திரும்பவும் அப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு. அப்போ பாஸ்டர் சொல்லுவாங்களே அந்த இது ஒரு பாட்டை சொல்லுவாங்க, ஆனால் அது ஞாபகத்தில் வராது. 2 லைன் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும், அந்த சிங்கக்கவியோ பாட்டு. அதை மட்டும்தான் 2 லைனில் தான் மனசில் பாடிட்டே இருந்தேன், வெளியே பாடலை மனசுலேயே தான் பாடிட்டு இருந்தேன். அப்போ இந்த ட்ரிப்பு போடுறதுக்கெல்லாம் எனக்கு குத்தினாலும் மெயின் கிடைக்காது, அப்படி நல்லா அடித்து அப்படி குத்தி அங்கே நிறைய இடத்துல குத்தினா தான் அது போகும் ட்ரிப்பு போகணுன்னாலும். அப்போ நான் சொன்னேன், ஒரு ஆம்பிளை தான் குத்தினாங்க. அவன் சொன்னேன், சார் எனக்கு அது இந்த குத்துக்கிட கஷ்டமாகும், அது பேசியன்ட்டே இப்படி சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு குத்தி எப்படி அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரிப்போர்ட் அப்படி வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் போகலை, கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு அந்த மருந்துலே நின்று. ஆனாலும் அது ரொம்ப 11 மாதம் மட்டும்தான் இது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த 11 மாதமும் ஒரு நாளும் அப்படி நான் சரியாக நார்மலான முறையில் இருக்க முடியாது. 11 மாதம் தொடர்ச்சியாகவே இந்த ப்ளீடிங் பிரச்சனை. அது எவ்வளோ அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது பிளட்டு கவுண்ட் 3 பாயிண்ட் தான் இருந்து.
அந்த 3 பாயிண்ட்லேயும் ஆண்டவர் என்ன இவ்வளவு உயிரோட வச்சிருக்காருன்னா அது தேவனுக்கு கிருபையினால தான் நான் அது இப்படி இருக்க முடியுது. ஆனாலும் அவங்க வந்து பிளட்டு வந்து ஏ நெகட்டிவ், அது கிடைக்காது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அட்மிட் ஆக்கணுங்கன்னா அந்த பிளட்டு எல்லாம் ரெடி பண்ண பிறகு தான் நாங்கள் அட்மிட்டை பண்ணுவோம். ஆனாப்பா எம்எல்ஏ வந்து ஃபோன் பண்ண பிறகு அவங்க ஃபோன் வாங்கலை, நாங்கள் அரசியல் கிடையாது இங்கேன்னு சொல்லிட்டு வாங்கலை. அப்புறம் திரும்ப லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் பிந்தி தான் வாங்கிட்டு சரி நாங்கள் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட பண்ணியோன்னு சொன்னாலும் எங்கள்கிட்ட சொன்ன பிளட் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கோம், இருந்தாலும் அது வந்து அவசர கேஸுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி வந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம், இதுக்கு நீங்கள் வேறு பிளட் எல்லாம் ரெடி பண்ணணும். ஆனால் பிளட் ரெடி பண்ணி ஒரு ஆள் வந்து பிளட்டு கொடுத்து கொஞ்சம் என்னென்ன ஒரு 10 மில்லி கூட உள்ள ஏறி இருக்காது. அதுக்குள்ளாடி அவங்க நர்ஸு சொன்னாங்க ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சொல்லணும்னு. அப்போ வந்து என்ன மகளுக்கு பிள்ளை வந்து 1.25 வயசு தான் ஆகும் அந்த மூத்தவன். அந்த டைமில் அவள் தான் கூட இருந்தால் கூட இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு குளிர் மாதிரி லேச ஆரம்பிச்சு. அப்போ நான் அவள்கிட்ட சொன்ன மக்களை குளிர மாதிரி இருக்குது நர்ஸுகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுன்னா அவங்க சொல்லியதுக்குள்ளே எனக்கு என்னன்னே தெரியும். என்ன கட்டுப்படுத்த முடியாத ஒரே சவுண்டு, அந்த பிசாசு மாதிரி நல்ல சவுண்டு போட்டுகிட்டே இருந்து பேசிட்டேன். அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் ப்ரேயர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க யாருக்கெல்லாமோ அடிச்சிருக்கு அவளும் ஹஸ்பண்டும். ஆனாலும் முடியலை. அப்புறம் திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ளே எனக்கு வருது. அப்போ ஜீவஒளி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. அப்போ மக ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னேன், அவர் ப்ரேயர் பண்ணார். அப்போ பாஸ்ட் கேட்டாங்களா யூட்ரஸ் எடுக்க சொன்னாங்களா அப்படின்னு. அது எனக்கு தெரியுது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியலை. அப்போ ஆனால் யூட்ரஸ் எடுக்கலை, இப்போவும் நல்லா தான் இருக்கேன் அப்படி உள்ள இதில் இருந்தேன். அப்போ பிளட்டு இந்த இன்ஜெக்ஷன் போட வரும்போது பிறகு ஒரு பிள்ளை சொன்னாங்க நீங்கள் எதுக்கு வேற உள்ள ஆளுகளுக்கு பிளட்டெல்லாம் அடைக்கணும், இப்படி என்ன நோயில் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் இந்த ஆட்டுக்கை ஈரல் இருக்குது அதில் ஒரு 5 எண்ணெய் வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டினியூவாக ஆவிரும், அப்போ வேறு பிளட் ஒன்றும் அடைக்காதீங்க என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லியிருந்து. பிறகு அதுக்கு பிறகு வந்த பிறகு இதுவரையிலும் அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. தேவ கிருபையினால் இவ்வளவு நாளும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்து இந்த இது வந்து திரும்பவும் ஒரு பக்கம் கொஞ்சம் வலியாக இருக்குது. அது வந்து ஏற்கனவே நாங்கள் கல் வந்தால் ஸ்கேன் பண்ணும்போது வந்து 2 ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் 1 தான் இப்போ எனக்கு தெரிய வெளியே வந்த மாதிரி இருக்குது. இப்போ வலி கொஞ்சம் இருக்கனால இன்னும் 1 இருக்கலாம், அது இன்னும் வெளியே வரணும்னு நான் தேவனுக்குள்ளே நம்பி காத்துட்டு இருக்கேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம்.